நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி உங்கள் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் மாவேட்டு ஆகமம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது நம்மளோட குருநாதர் மாணிக்க வாசகர் திருவாசகம் கீர்த்தி திரு அகவலில் 4வது பாடலில் ஒரு பாடல் கூறியுள்ளார். அது என்னவென்றால், விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது வடுத்தும் மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுல என்ன விஷயம் அவர் சொல்றாருன்னா, இந்த 4வது பாடலில் இதுவும் வலைவீசிய படலத்தை சார்ந்துதான் வருது. இந்த வலைவீசிய படலத்துல நம்ம முதலையே பேசியிருக்கிறோம் வலைவீசிய படலத்தை பத்தி. அதுல சிவபெருமான் ஆகமங்களை பத்தி உமா பார்வதிக்கு சொல்லி கொண்டிருக்கும் போது உமா பார்வதி சரியாக கவனிக்காமல் போனதால் அவர் உமா பார்வதியை சபித்து விடுகிறார். நீ படிக்காத பெண்ணாக மீனவ பெண்ணாக மீனவர் தலைவன் பர்வதராஜனுக்கு மகளாக போய் பிறப்பாயாக அப்படின்னு கோபத்தில் கூறிவிடுகிறார். உடனே அதை நந்தியம்பெருமான் ஐயனே என்ன இது அப்படி என்று கேட்டதும் உடனே நந்தியம்பெருமானுக்கு நீ சரியாக காவல் காக்கவில்லை, அதனால் உனக்கும் தண்டனை உள்ளது அப்படிங்கிறாரு. அதுக்குள்ள என்ன பண்றாங்க, முருகர் விநாயகர் ஆகம புத்தகங்களை எல்லாம் பார்த்து இந்த புத்தகம் இருந்ததில் தானே தாயிற்கு சாபமிட்டீர்கள் என்று அந்த புத்தகங்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய் கடல்ல வீசிடுறாங்க. யாரு? விநாயகரும் முருகனும். உடனே இவருக்கு சிவபெருமானுக்கு இன்னும் கடுமையான கோபம் நந்தியம்பெருமானை கூப்பிட்டு, நீ சரியாக காவல், நானும் உமையம்மையும் ஒன்றாக இருக்கும்போது நீ யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். நீ அவ்வாறு உள்ளே விட்டதனாலதானே முருகரும் விநாயகரும் உள்ளே ஆகமங்களை எல்லாம் கொண்டு போய் கடலில் வீசி விட்டார்கள். எனவே நந்தியம்பெருமானே, நீ பெரிய சுறாவாக வடிவம் எடுத்து நீ போய் கடலில் கிடப்பாயாக அப்படின்னு நந்தியம்பெருமானுக்கும் சேர்ந்து சாபம் விட்டுட்டாரு. உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பூலோகத்துக்கு போயிட்டாங்க. இவ்வாறு இருக்கும்போது பூலோகத்தில் பர்வதராஜனுக்கு மகளாகிய அழகிய தடாகத்தில் புன்னை மரத்தடியில் நம் உமா பார்வதி தாயார் கிடைக்கிறாங்க. அதை எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட, பர்வதராஜனுக்கு என்ன ஒரே குறைன்னா, அவன் மீனவ குலத்துக்கு அரசனாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் தனக்கு குழந்தை இல்லையே என்று நீண்ட நாட்களுக்காக சிவபெருமானை நினைத்து தியானம் தவம் செய்தவன். அதனாலேயே சிவபெருமான் அந்த அனுகிரகத்தை கொடுத்து உமா பார்வதியை குழந்தையாக பிறக்குமாறு அனுகிரகம் கொடுத்தார். உடனே அந்த குழந்தையை பார்த்ததும், அந்த தடாகத்தில் இருந்த அந்த குழந்தையை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். யாரு? நம்ம தலைவன் பர்வதராஜன். அப்ப என்னாச்சுன்னா, அந்த சமயத்துல எல்லாரும் மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு போகும்போது எப்பவுமே போனா மீனெல்லாம் நிறைய பிடிச்சிட்டு வருவாங்க மீனவர்கள். அதுக்கு மீனவர்களுக்கு தலைவனா இருக்கிற பர்வதராஜனும் கூட போவாரு. இப்ப அவரு தனக்கு குழந்தை இருக்கிறதுனால அதை தன் மனைவியிடம் கொடுத்து விட்டு அவர்களுடன் செல்கிறார். அப்ப அந்த கடல்ல என்னாச்சுன்னா, இந்த நந்தியம்பெருமானுக்கு சாபம் விட்டாரு பாருங்க சிவபெருமான். அவரு பெரிய சுறா மீனா, கெளுத்தி மீன், கெளிறு மீன், சுறா மீன், அந்த மாதிரி பெரிய வடிவம் எடுத்து எல்லாத்தையும் போட்டு அட்டகாசம் பண்றாரு. கடல்ல அட்டகாசம் பண்ணி வலைகளை எல்லாம் கிழிச்செறிஞ்சாரு, படகுகளை எல்லாம் தள்ளி விட்டாரு, கப்பலை எல்லாம் சாய்ச்சி விட்டாரு. யாருமே மீன் பிடிக்கவே போக முடியல. அட்டகாசம் ரொம்ப அதிகமாயிருது. இதை யாருனாலே சமாளிக்க முடியல. மீனவர்களுக்கு ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. அப்படி மீனவர்கள் போனாங்களே அவரே அடிச்சு துவைச்சிட்றாரு நம்ம சுறாமீனா இருக்கிற நந்தியம்பெருமானு. என்னடான்னு எல்லாரும் போய் மீனவர் தலைவரான பர்வதராஜன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இப்படி கடல்ல தலைவரே, நாங்க மீன் பிடிக்கவே போக முடியறதில்ல, அங்க ஒரு பெரிய சுறா மீன் எங்களை எல்லாம் வலை வீசி வலைகளை பூரா கடிச்செறிஞ்சிருது, எங்களை எல்லாம் ஆளை குப்புற கமுத்திடுது, கப்பலை கமுத்திடுது, படகை கமுத்திடுது, தொந்தரவு தாங்க முடியல, எங்களுக்கு வயிற்று பசிக்கு கூட வழி இல்லாம நிக்கிறோம், என்ன பண்றதுன்னே புரியலன்னு பர்வதராஜனும் போய் வலை வீசி போட்டு பாக்குறா. ஒன்னும் எதுக்கும் சிக்க மாட்டேங்கிறாரு. யாரு? நந்தியம்பெருமானாகிய சுறா மீன். அவரே பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு. சிவபெருமான் நமக்கு சாபம் விட்டுட்டாரே, என்ன பண்றதுன்னு கடல்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அழகு பதுமையாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நமது உமா பார்வதி அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறாள். வளர்ந்து மங்கை பருவத்தையும் பூப்பெய்தி மங்கையர் பருவத்தையும் எய்திவிட்டால் அவளுக்கு திருமண பருவமும் வந்து விட்டது.
இங்கே அட்டகாச கடல்ல சுறா மீனை அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு நந்தியம் பெருமான். இங்கே நம்ம வீட்டில் உமா பார்வதி என்ன பண்றாங்க, எல்லா பெண்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் இவங்க போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அருளாசி கொடுத்து கொண்டே இருக்கிறாள் உமா பார்வதி. அவங்கெல்லாம் பார்த்து உமா பார்வதி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு அழகான பெண்ணா, இவ்வளவு அருமையான, இவ்வளவு அம்சம் பொருந்திய மகாலட்சுமி அம்சம் பொருந்தி இப்பேற்பட்ட பெண்மணி இந்த மீனவ குளத்துல வந்து பிறந்திருக்காங்களேன்னு அவ்வளவு அற்புதமான அழகை பார்த்து, அழகையும் அருவியும் பார்த்து வியந்து போய் நிற்கிறார்கள். இதற்கும் படிப்பே இல்லை என்றாலும் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு அறிவு கூர்மையை பார்த்து எல்லாருமே பெண்களுக்கு பெண்களே பொறாமைப்படும் வண்ணம் அந்த அளவுக்கு அழகா இருக்கின்றாள் நமது உமா பார்வதி. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கடல்ல இருக்கிற சுறா மீன் வந்து அட்டுழியம் பண்றதுனால மக்களுக்கு என்ன ஆகுது, சாப்பிட்றது கூட மீன் பிடிச்சா தானே போய் வியாபாரம் பண்ண முடியும், பணம் காசு கிடைக்கும், வீட்டில் வந்து சாப்பாடு ஆக்கி சாப்பிட முடியும். இப்போ எதுவுமே பண்ண முடியலையேன்ட்டு பர்வதராஜன் தலைவன் வந்து என்ன முடிவு எடுக்கிறார்னா, சரி நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன். அதாவது யார் இந்த சுறா மீனை பிடிக்கிறாங்களோ, அந்த சுறா மீனை கடலில் இருக்கிற சுறா மீனை வந்து யார் வெட்டி வீழ்த்துறாங்களோ அவங்களுக்கு என் மகளாகிய உமா பார்வதி, என் மகளாகிய இந்த மீனவ பெண்ணை வந்து என்னோட மகளாகிய பெண்ணை நான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன், திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அப்போ எல்லாம் அங்கே இருக்கிற மீனவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆசை, ராணி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணை நம்மளாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டா மட்டும் போதுமா, அதுக்கு தகுதி வேண்டாமா, அறிவு வேண்டாமா, இல்லை உமா பார்வதிக்கு நிகரான ஒருத்தன் பிறந்து வர வேண்டாமா? அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு சொல்லி விட்டுட்டே நிற்க வேண்டியதுதான். யாருனாலையுமே ஒன்றும் பண்ண முடியல. என்னடா பண்ணுறது, நமக்கு இப்படி ஒரு அமைப்பு இல்லாமல் போச்சுன்னு ஒவ்வொரு மீனர்களும் ஏக்கப்படுறாங்க. ஆனால் அப்போதான் பர்வதராஜனும் யாருமே நம்ம மகளை திருமணம் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வீரன் வரவில்லையே அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து போயிருக்கிறாரு பர்வதராஜன். அப்போதான் வர்றாரு நம்ம சிவபெருமான், வேடம் எடுத்து வர்றாரு, ஒரு மீனவ வேடம் எடுத்து அருமையாக அந்த கடலோரத்தில் அப்படியே நடந்து வர்றாரு பாருங்க. அழகோ அழகு, நம்ம சிவபெருமான் நடந்து வர்ற அழகு இருக்கே, எப்பவுமே இருக்கிற அவரோட காட்டுற கம்பீரம் இருக்குது, அந்த அந்த நடையோட அழகு, மிடுக்கு, ஒய்யாரமான நடை, யாருமே பார்க்கறதுக்கு இந்த மானிட கண்கள் பத்தாது. நம்ம ஐயனோட நடை அப்பேற்பட்ட அருமையான நடையில கம்பீரமா வந்துட்டு இருக்கிறாரு நம்ம சிவபெருமான். அதாவது மீனவரா வந்துட்டு இருக்கிறாரு. உடனே வந்து பர்வதராஜன் கிட்ட வந்து நிற்கிறாரு. பர்வதராஜன் திகைப்பா பார்க்குறாரு, இப்படி ஒரு ஆடவனா என்று வியப்பாய் பார்க்கும்போது கம்பீரமாய் பதிலளிக்கிறார் நமது ஐயன் சிவபெருமான். நான் வந்து விட்டேன், அந்த சுறாமீனை வெட்டி சாய்க்கிறேன் என்கிறார். அப்பா, நீ பார்ப்பதற்கு அருமையா இருக்கிறாய், ஆனா அங்க போய் நீ மாட்டிக்கொள்ள வேண்டாம், அந்த மாதிரி மாட்டிக்கொண்டுட்டா அப்புறம் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடும் அப்படின்னு பர்வதராஜன் வந்து எச்சரிக்கை செய்கிறார். இல்லை, நான் ஒருவனை வீழ்த்தி விடுவேன், வெட்டி சாய்த்து சுறாமீனை வெட்டி சாய்த்து விட்டு உங்களுடைய அரசலங்குமாரியாகிய மீனவ அரசலங்குமாரியாகிய மீனவ இளவரசியை நானே கைப்பிடிப்பேன், நானே திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறிக்கொண்டு வேகமாக வலைகளை எல்லாம் தூக்கி கொண்டு கடலில் கொண்டு போய் வீசுகிறார். அந்த கடல்லையே நடக்கிறாரு பாருங்க. அதுக்கு தான் நம்ம மாணிக்க வாசகம் சொன்னாரு பாருங்க, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி அப்படிங்காரு. அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? அலைகடல் மீமிசை நடந்தார் போட்டினா அந்த அலை கடல்ல அதுல நடக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்குன்னா சிவபெருமானுக்கு மட்டும்தான். அதனாலதான் அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றின்னு அற்புதமா பாடியிருக்கிறாரு மாணிக்க வாசகர். அப்போ அந்த வலையை வீசிட்டு அந்த கடல்ல அவர் நடந்து போய் அந்த சுறாமீனை பிடிச்சாரு பாருங்க. பிடிச்சி வெட்டி சாய்ச்சி கொண்டு வந்து பர்வதராஜன் காலடியில போட்டாரு. போட்ட பின்னாடிதான் நந்தியம்பெருமானுக்கு விமோச்சனம் கிடைச்சு நந்தியம்பெருமான் முழு உருவம் பெற்று, ஐயனே உங்கள் திருவடியை வணங்குகிறேன்னு நந்தியம்பெருமான் உருப்பெற்று நிற்க, சிவபெருமான் அப்படியே ஈசனாக எல்லோருக்கும் மீனவ குலத்திற்கு காட்சியளிக்க, நமது தாயார் உமா பார்வதியும் மலைமகளாக காட்சியளிக்க, அந்த மீனவ கிராமமே அப்படி வியப்பாய், நமக்கு இப்பேற்பட்ட கொடுப்பினையா, சிவபெருமானே நமக்கு வந்து இருக்கிறாரா, அவரே வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விட்டாரே என்று சொல்லி கூறிக்கொண்டு நமது தலைவன் பர்வதராஜன் அவரது மகளை குமாரியை உமா பார்வதியை கைப்பிடித்து கரம் பிடித்து அவருக்கு கன்னிகாதானம் செய்து வைக்கிறார் நமது சிவபெருமானுக்கு. அங்கே அவர் திருமாங்கல்யம் அணிவித்து
மாலைகள் அணிவித்து, சங்குகள் முழங்க, மேளங்கள் கொட்ட, கல்யாணம் சிறப்புற மீனவ குலத்தில் பர்வதராஜனின் மகளாகிய உமா பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் அருமையாக அற்புதமாக சிறப்பாக நடைபெற்றது. எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், அதாவது மாணிக்க வாசகர் அதுல பாடல்ல விளக்கி இருக்கிறாரு. யாரு? நம்ம மாணிக்க வாசகர். விராவு கொங்கை நல்தடம் படிந்தும். விராவு கொங்கை அப்படின்னா அதாவது நெருங்கிய மார்பகங்களை உடைய உமா பார்வதியே, நல்தடம் படிந்தும் தடாகத்தில் எழுந்தருளியவளே, கேவேடராகி, கேவேடர்னா மீனவரா இங்க சிவபெருமான் வர்றாரு. கெளிரது படுத்தும். கெளிறுனா கெளுத்தி மீன் இல்ல சுறா மீன். கெளுத்தி மீனுன்னு வச்சுக்கலாம், பெரிய சுறா மீன்னு வச்சுக்கலாம். கெளிரது படுத்து அது எல்லாத்தையும் பாடாப்படுத்துதான். மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும். மாவேட்டு அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, பெரிய வேட்டை கிடைச்சிருச்சுப்பா, பெரிய வேட்டை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாவேட்டு, மாபெரும் வேட்டை. அதாவது ஆகமம்ங்கிற வேட்டை மாணிக்க வாசகருக்கு இங்க கிடைச்சிச்சா. இங்க மீனவர்களுக்கு இப்படி சுறா மீன் கெளுத்தி மீனெல்லாம் பெரிய வேட்டை கிடைக்கிற மாதிரி மாணிக்க வாசகருக்கு என்ன வேட்டை கிடைச்சிருக்கிறா? ஆகமம்ங்கிற பெரிய வேட்டை கிடைச்சிருச்சான். மற்றவை தம்மை இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இதெல்லாம் போய் எங்க போய் இருக்கிறாங்க? இது எங்க நடக்குது? மகேந்திர மலையில தான் இது நடக்குதா. உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். சிவபெருமான் 5 முகங்களை கொண்டவர். அதாவது நான்முகன் என்பது பிரம்மா 4 முகங்களை கொண்டவர். அதற்கும் மேலான விளங்குவர் சிவபெருமான். 5 முகங்களோடு அருள் பாலித்து எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்து எல்லாருக்கும் அனுகிரகமும் கொடுக்கிறார்னு இது மூலமா வலைவீசிய படலத்தை விளக்குகிறார். இந்த வலைவீசிய படலத்துல தான் சிவபெருமானுக்கு பர்வதராஜ தலைவனின் மகளாகிய உமா பார்வதிக்கு கல்யாணம் நடந்த படலம் விளக்கப்படுகிறது. அதனால இந்த மாவேட்டு ஆகிய படலம் நமக்கு மாவேட்டு ஆகிய ஆகமம். மாவேட்டு ஆகமம் அப்படின்னா, ஆகமம் அப்படிங்கிறது வேத நூட்கள். அந்த ஆகமம் பெரிய வேட்டை கிடைச்சிருக்குது. எங்க? சிவபெருமான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு ஆகமத்தை பத்தி. உமா பார்வதிக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி நம்மளும் அவரை கும்பிட்டோம்னா நமக்கும் பெரிய வேட்டையாகிய ஆகமம்ங்கிற அந்த அனுகிரகத்தை அருள்பாலிப்பை சிவபெருமான் நம் அனைவருக்கும் கொடுப்பார். எனவே நீங்களும் ஆகமத்தை அவரிடம் வேண்டுகள், கட்டாயம் தருவார். நன்றி என்பர்களே, வணக்கம்.